தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி F4 கார் பந்தயம் எதிரான வழக்கில் மாலை தீர்ப்பு வழங்கப்படும் என உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. FIA சர்வதேச அமைப்பு சான்று பெறாமல் பந்தயம் நடத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சான்றில்லாமல் பந்தயம் நடத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கலாம் என உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. FIA சான்று நகலை மனுதாரர்களுக்கு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாதுகாப்பு போக்குவரத்து குறித்து நீதிமன்றம் உத்தரவிட்டின்படி அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். வருகிற ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயமானது நடத்தப்பட உள்ளது. பந்தயத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க கோரி தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி PB பாலாஜி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாக தமிழக தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் பொது சாலையை அணுகுவதை உரிமையாக தடுக்க முடியாது எனவும் பந்தயம் நடத்துவதற்கான வழித்தடத்தை ஆய்வு செய்து சர்வதேச அமைப்பு ஒப்புதல் வழங்கவில்லை என்று மனுதாரர் தரப்பில் குறிப்பிடப்பட்டது. இருங்காட்டுக்கோட்டையில் சுற்றுச்சுவருடன் கூடிய சுற்றுப்பாதையில் பந்தயம் நடத்த எந்த எதிர்ப்பும் இல்லை எனவும் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையை பந்தயத்திற்காக மூட முடியாது எனவும் பொதுமக்களுக்கு இடையூறாக நடத்தப்படும் இந்த பந்தயத்தை எப்படி பொதுநலனோடு கூற முடியும் என்று மனுதாரர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனைகளுக்கு செல்வோருக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது என்றும் பந்தயம் நடத்தப்படும் நேரங்களில் போக்குவரத்து மாற்று வழித்தடத்தில் திருப்பி விடப்படும், பந்தயத்திற்கு அரசு எந்த செலவும் செய்யவில்லை என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் நீதிபதிகள் இந்த கார் பந்தயம் நடத்துவது தொடர்பாக இரு நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தியதை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கியை விசாரணையை பிற்பகல் தள்ளி வைத்திருந்தார்கள். தற்போது இந்த வழக்கு பிற்பகல் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு தொடர்பாக FIA சர்வதேச அமைப்பு சான்றானது பெறாமல் இந்த பந்தயத்தை நடத்தக்கூடாது என்று பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் சான்றில்லாமல் பந்தயம் நடத்தினால் அதில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. FIA சான்று நகலை மனுதாரர் தரப்புக்கும் வழங்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று மாலை 4:30 மணிக்கு வெளியிடப்படும் என்றும் தற்போது பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.